தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக அரசின் திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காக தற்போது வாட்ஸ்அப் சேனல் ஒன்று புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிறது. TNDIPR கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ற பெயரில் புதிய வாட்ஸ்அப் சேனலை செய்தித்துறை தற்போது தொடங்கியிருக்கிறது. புதிய வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து அரசின் திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த வாட்ஸ்அப் சேனல் மூலமாக என்னென்ன விவரங்கள் மக்களுக்கு தெரிவிக்கப்படும்? சிவரஞ்சனி, தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் நேரடியாக அறிந்திடக்கூடிய வகையில DIPR சொல்லக்கூடிய செய்தி தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் ஒரு புதிய வாட்ஸ்அப் சேனல் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அனைத்து அரசு திட்டங்கள் குறித்தும் முழுமையாக அறிந்து கொண்டு அதன் மூலமாக பயனடையக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசினுடைய செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் ஏற்கனவே Facebook, Instagram, Twitter மற்றும் YouTube போன்ற பக்கங்கள் ஏற்கனவே தொடங்கி அதுல பதிவிட்டு வராங்க. இந்த நிலையில அடுத்த முன்னெடுப்பாக அதிகாரப்பூர்வமாக ஒரு வாட்ஸ்அப் சேனலை தொடங்கி இருக்கிறாங்க. அதாவது TNDIPR கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ற பெயரில் தொடங்கி இருக்கிறாங்க. இதில் பொதுமக்கள் இணைந்து அரசுடைய திட்டங்கள் மற்றும் செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். இதற்கென இணைவதற்கென தனியாக பிரத்யேக QR கோட் ஸ்கேனும் கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறையினுடைய சமூக வலைதள பக்கங்கள்லயும் இந்த குறியீடு ஸ்கேன் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு பல்வேறு திட்டங்கள் குறித்து, குறிப்பாக மகளிர் உரிமை தொகையோ அல்லது பொதுமக்களுக்கு நேரடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து திட்டங்கள் குறித்தும் அதன் மூலமாக பின்தொடர்ந்து அந்த செய்திகள் வழியாகவும் அல்லது அந்த அரசு வரக்கூடிய அந்த வழிகாட்டுதல் அடிப்படையிலும் அவங்க அந்த திட்டத்துடைய நிலை குறித்து தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இதை தொடங்கி இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த டெக்னாலஜி அப்டேஷன்லேயே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு பாட்டை தொடர்ந்து கவர்னன்ஸ்ல செலுத்திட்டே இருக்காங்க. அதோட இன்னொரு வடிவமா இன்றைக்கு இந்த வாட்ஸ்அப் சேனலை தொடங்கி இருக்கிறாங்க. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.